வெல்கம் டு தியா ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இரும்பு சத்து அதிகம் நிறைந்த அரைக்கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு கட்டு கீரை எடுத்திருக்கேன். இதில் அடிப்பகுதியை மட்டும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் தான் சத்து அதிகமாக இருக்குது. இப்போது எல்லாத்தையுமே இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வேகும். இப்போது ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 காஞ்ச மிளகாவையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க கீரையை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். கீரை பார்க்கும்போது நிறையா தான் இருக்கும், வதங்க வதங்க கம்மியாயிரும். இப்போ அடியிலேருந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள், 2 நிமிஷத்தில் இந்த அளவு நல்லா சுருங்கி வந்துருச்சு. இப்போ இந்த கீரை வேகிறதுக்கு ஒரு 1/4 கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கீரையை மூடி வச்சு வேக வைக்கக்கூடாது, அதனால் ஓப்பன்லேயே ஒரு 5 to 6 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் சீரகம், 2 வெள்ளைப்பூண்டை தோலோடு சேர்த்து தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், 5 நிமிஷத்துக்கு அப்புறமா கீரை நல்லாவே வெந்துருச்சு. இப்போ கீரைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கீரைக்கு லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும். ஃபஸ்ட்லேயே சேர்த்துட்டோம்னா கீரை ஹார்டாயிரும். இப்போ உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெள்ளைப்பூண்டு, சீரகம் அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, செம்ம டேஸ்டியான அரைக்கீரை பொரியல் ரெடி. இது வத்தக்குழம்பு, காரக்குழம்பு, சாம்பார் எல்லாத்துக்குமே செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.